இப்போ விஜய் சாரோட எரா. இதுக்கப்புறம் வரப்போகிறது இன்னும் பயங்கர பவர்ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக. விஜய் சார் அப்படின்ற ஒரு தனி மனிதன் சினிமாலேருந்து வந்து ரசிகர் மன்றத்தை மட்டும் வச்சு நற்பணி மன்றம் எல்லாம் பண்ணிட்டு நீ இப்படி ஒரு விஷயம் பண்ணுறாருன்னா கேள்வி கேட்குறவங்க வெக்கப்படும். நிறைய பிரபலங்கள் சினிமாவில் இருந்து அரசியல் நோக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? டெஃபினட்டாக இருக்கும். பேச்சு சுதந்திரம் வந்து டிவிகே சைட்லையும் பறிக்கப்படுது. ஒரு கட்டுப்பாடு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? இருக்கு. ஒரு ஆதங்கத்தை சொல்றாங்க. என்னன்னா நம்ம கரண்ட் பில் அப்படின்றது இப்போ மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் இவங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. நீ பேங்க்ல கோடி ரூபாய் வச்சிருவங்க இந்த பிரச்சனை கிடையாது. ஸோ அவங்களுக்கு என்னன்னா இது வந்து முதல்ல என்ன கம்மியாகும், திட்டு என்ன வேணா பண்ணிடுவோம். நாங்கள் எத்தனை மிசைல் அட்டாக் பார்த்துட்டோம். சைலன்ஸ் அதுதான் வந்து எங்களோட வெப்பனே. திரிஷா மேம் இந்த கட்சி ரிலேட்டடா நிறைய பேர் இழுக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. தேவையில்லாம அவங்க பேரை கொண்டு அவங்க பாட்டில் அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரை வந்து என்ன ஏதாச்சும் வந்து யாராவது வழி உண்டாக்குற மாதிரி பேசுனாங்களா? திரைமொழி நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் ஜீவா ரவி அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக சார். கூடிய சீக்கிரம் வந்து ஜீவா ரவி அவர்களும் வந்து ஒரு போஸ்டிங் வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ டிவிகே சைட்ல அந்த மாதிரியான ஒரு டாக் தான் வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா முக்கியமான திரைப்பிரபலங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கான்ட்ரவர்சியாவும் இருக்கு, ஒரு பாசிட்டிவாவும் இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் அது வந்து திரையுலகம்ன்றது தனியாக பிரித்து பார்க்கல. போஸ்டிங் இஸ் அ போஸ்டிங், அவ்வளோதான். அதே மாதிரி எனக்கெல்லாம் இப்போ போஸ்டிங்ன்றது நான் முதல்ல போஸ்டிங்கை வேணான்னு சொல்லிட்டு உள்ளே வந்தவன். அந்த எதிர்பார்ப்போடு வரல. விஜய் சாரோட விசுவாசியாக இருக்கணும்னு தான் நான் காலத்துக்கும். ஸோ அதுக்குள்ள இன்னும் டைம் இருக்குது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த போஸ்டிங் நீங்கள் கேட்குறது இப்போ சமீபத்தில் அர்ச்சனா கல்பாத்தி, வேல்முருகன், அதுக்கப்புறம் அப்புறம் அஸ்ட்ராலஜர் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு கேம். இப்போ ஒன்றும் இல்லைம்மா, விஜய் சார்ன்றது இந்த டிவிக்கே கவர்மெண்ட் இல்லை. நீங்கள் வந்து புரட்சி தலைவர் காலத்தில் எடுத்துட்டிங்கனாவே ஃபஸ்ட்டு வந்து பெரிய போஸ்டிங் கொடுத்ததே மிஸ்டர் ஆர் எம் வீரப்பனுக்கு. அது போக ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் அவர் கூட இருந்தவங்க அத்தனை பேரும். ஏன்னா இப்போ நம்ம ஒர்க் பண்ணும்போது இவங்க எந்தெந்த இடத்துல இவங்க கேப்பபிள்ன்றது பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அவங்க கூடயே இருந்துட்டு ஒருத்தர் சிஎம் ஆகிறாரு இல்லை ஒரு பெரிய பதவிக்கு வரும்போது இவங்க இதுக்கு சூட் ஆவாங்க. ஸோ சூட்டபுளான பொசிஷன் தான் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. பட் என்னன்னா விஜய் சார் வந்து சினிமாலேருந்து வந்ததுனால ஸோ அதில் இருக்கிற கொடுக்கும்போது சினிமாவுக்கு மட்டும்தான். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஏடிஎம்கேல வந்தவங்களுக்கும் சரி, இப்போ டிஎம்கே, பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாருக்கும் இந்த கிவன் போஸ்டிங் கொடுத்து ஹானர் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன், நான் ஃபஸ்ட்டு ஜென்ரல் செக்ரட்டரி மீட் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்னா, ஆரம்பத்துலேருந்து விஜய் சாருக்கு மாடாக உழைச்சிருக்காங்க, உயிரை கொடுத்து உழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அங்கீகாரம், அது எப்படி பண்ணுறோம் அங்கீகாரம்னா எடுத்தோன்னு தூக்கி எல்லாருக்கும் அப்படி கொடுக்கல. அவங்க கேப்பபிலிட்டிக்கு அவங்களோட தகுதிக்கு என்னவோ அது நம்ம பண்ணுவோம், அவங்கள விட்டுற மாட்டோம். அதே மாதிரி நம்மளை நம்பி வரவங்களுக்கும் நம்ம செய்ய போகிறோம். இதுதான் வந்து அவங்களோட பாலிசி. அவங்க மைண்டில் இருக்கிற அவங்க டோட்டல் வியூ ஆஃப் டிவிக்கே இதுதான். அதுதான் ஜெனரல் செக்ரட்டரி வந்து அவர் பேசுகிறார். விஜய் சாரோட எண்ணம் என்னவோ அதுதான் அவரோட எண்ணம். ஸோ இதில் என்ன தப்பு இருக்குது? எனக்கு இது தப்பாகவே தெரியலையே. ஓகே. ஸோ இப்போ மோஸ்ட்லி வந்து இப்போ நம்ம ஒரு லைவ் பார்க்குறோம், ஒரு என்டர்டெயின்மெண்ட் நமக்கு வேணும் அப்படின்னா ஐபிஎல் பார்ப்போம், இல்லைன்னா ஏதாவது ஒரு சினிமா ஈவெண்ட் பார்ப்போம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் சட்டசபையை வந்து லைவ்ல பார்க்குறாங்க. அது ட்ரெண்டிங் ஆகுது. ஸோ இது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் சட்டசபையை அரசியலை நோக்கி பார்வை இருக்கு இல்லையா? ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் பார்க்குறீங்களா சட்டசபை? டெஃபினட்டாமா எப்படிமா பார்க்காம இருக்க முடியும்? நம்ம உறுப்பினராக இருந்துட்டு பார்க்கலன்னா. பட் அது மட்டும் இல்லை, நான் சொல்றது என்னன்னா உங்களுக்கு பார்த்தீங்க விஜய் சாருக்கு என்ன கூட்டம் வந்தது, என்ன மாசு, எவ்வளோ பேர் யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ பேர் அவரை நம்பி வந்திருக்காங்க. அரசியலே பேசாதவங்களாம் நீங்கள் அரசியல் யங்ஸ்டர்ஸ் வந்து டோட்டலாக வந்து மூவி, ஓடிடி, மால் இப்படி தான் இருந்தாங்க. அவங்களோட என்ஜாய்மெண்ட் என்னவோ அந்த சர்க்கிள்குள்ளே இருந்தவங்க இன்னைக்கு வந்து பாலிடிக்ஸ் கற்றுக்குறாங்க, பாலிடிக்ஸ் பேசுகிறாங்க, கேள்வி கேட்குறாங்க. இப்போ என்ன ஆகுனா ஹெல்த்தி ஆகுது. இட்ஸ் மோர் ஹெல்த்தி நோ. முதல்ல லைவ் கிடையாது. சட்டசபைக்குள்ள என்ன நடக்குதுன்றது அங்கே இருக்கிறவங்களுக்கும் உங்கள் பத்திரிகையாளருக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர இப்போ உலகமே பார்க்கலாம். அவங்க சட்டசபையை விட்டு வெளியே வரும்போது அடுத்த கேள்வி ரெடி ஆகிடும். நீங்க எப்படி தப்பா பேசுனீங்க, இல்லை நீங்க சூப்பரா பேசுனீங்க, இந்த பாராட்டும் வரும், நம்மளுக்கு பாராட்டுக்கு ஆப்போசிட்டாகவும் வரும். ஸோ இது நல்ல ஹெல்த்தியான ஒரு விஷயம். அதுவும் வந்து என்ன சொல்லுவாங்க, அடுத்த ஜென்ரேஷன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், பயங்கர ஸ்ட்ராங் ஆகும். அண்ட் அடுத்து வரப்போகிற லீடர்ஸ், நான் சொல்கிறேன் ஃபியூச்சரில் வரப்போகிற லீடர்ஸ் விஜய் சாருக்கு அப்புறம் இப்போ விஜய் சாரோட எரா. இதுக்கப்புறம் வரப்போகிறது இன்னும் பயங்கர பவர்ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக பிரேக் த ரூல்ஸ் அப்படின்வாங்க. ட்ரெஸ் கோடாக இருக்கட்டும், இல்லை நம்ம பேசுகிற நம்ம மொழியாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், நம்ம பேசுகிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஜென்ரலாக கலோக்கியலாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கும். நார்மலாக அந்த நம்ம பார்த்துருப்போம் பொலிட்டிஷியன்னா ஒரு கரைவேட்டி,
ஷர்ட்டை, ம். இப்படி தான் உட்காந்துருப்பாங்க, எல்லாம் ஒயிட். இது டோட்டலாக மாறிடுச்சு. ஓகே. ஸோ அதில் என்ன தப்பு இருக்குது? அதை வந்து ஒருத்தர் லைவாக கிண்டல் அடிக்கிறாங்க. ம். லைவாக வந்துருச்சு இன்னைக்கு எல்லாமே. லைவாக வந்து என்ன தப்புன்ற ஓகே. என்ன நடக்குதுங்கிறது தெரியுது. தெரியுது. அவர் என்ன ஓகே. சொல்றாரு, நான் காரில் வரும்போது எனக்கு ரீலாக வருதுன்றாரு. ம். ஆமாம், உனக்கு வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ நானே ஒரு இன்டர்வியூ பண்ணுறேன், இதில் என்ன கண்டென்ட் இம்பார்ட்டண்ட்டோ அதுதான் வந்து உங்களுக்கு ரீலாக வரும். ஆமா. அதில் நல்லதும் இருக்கும், சில சமயம் சில இரிட்டேட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். பட் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் என்ன பேசுனீங்க நம்மளுக்கே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மினிஸ்டர் ஒன்று பேசுகிறாரு, பட் அவருக்கு நான் என்ன கரெக்டாக பேசுகிறேன்னா இல்லையா அதெல்லாம் தெரியாது. ஆ. யூ கேன் சி, ஓகே. நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் நம்ம எதாவது பண்ணால் நம்ம திருத்திக்கலாம். அதே ம். மாதிரி இது நல்லா பேசியிருக்கோம், இதை நம்ம மெயின்டைன் பண்ணுவோம், இப்படிலாம். ஸோ நல்ல ஹெல்த்தியான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் டிவிக்கே வந்ததுக்கப்புறம், அது விஜய் சார் வந்ததுக்கப்புறம் லைவ்ன்றது எக்ஸலண்ட்டான ஒரு விஷயம். ஓகே. ஸோ மோஸ்ட்லி நம்ம அந்த சினிமாவுல இருந்து அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்டின்னா, நம்ம எம்ஜிஆர் ஆமாம். அவர்களுடைய காலகட்டத்துல இருந்து ஆரம்பிச்சது. யா அதுக்கப்புறம் நெறைய முக்கியமான சினிமா பிரபலங்கள் அரசியலுக்கு வந்தாங்க. ஜெயலலிதா அம்மா அவர்கள் உட்பட. அதுக்கப்புறம் வந்திருந்தாலும், அந்த மிகப்பெரிய அந்த கிரவுத் இருந்ததா அப்டின்னு கேட்டா, நெறைய பிரபலங்களுக்கு இல்ல. இப்ப திரும்பவும் விஜய் சார் அவர்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சோனே ம். முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அமைஞ்சிருச்சு. ஆனா இதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து சினிமா பிரபலங்களும் அரசியல் நோக்கி வராங்க ம். அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தெரியும். தனுஷ் அவர்கள் யா வந்து யா 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 அரசியலுக்கு வரப்போறாரு. ஸோ இவரும் வந்து விஜய் அவர்கள் பண்ண மாதிரியான மக்கள் பணியாகட்டும், மக்கள் இயக்கமாகட்டும், அது வந்து பேஸ்மெண்ட்ட ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு ட்ராக். ஸோ ஃபியூச்சர்ல மேபி நெறைய பிரபலங்கள் சினிமாவுல இருந்து அரசியல் நோக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? அமையுமா? டெஃபினட்டா இருக்கும். ஏன் ஓகே. சொல்றேன்னா, ஓப்பனாவே சொல்ட்டாங்க. இது வந்து விஜய் சார் ஆரம்பத்தில 33 வருஷமா ம். மக்கள் இயக்கம், நற்பணி மன்றம், ஸ்லோவா பண்ணி படிப்புக்கு நெறைய கான்சன்ட்ரேட் பண்ணி, நெறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு அடுத்தது ஒருத்தர் வரலாம். ஓகே. ஸோ நீங்க கேட்ட மாரி தனுஷ் சார் சொல்றீங்க. ம். தனுஷ் சார் இல்லாம இன்னும் 2, 3 பேர்லாம் இருக்கு. ஓகே. தே லைக் டூ கம். அவங்க ம். சோசியல் சர்வீஸ்ல இருக்கிறதுனால நாங்க வந்து பண்றோம்னு. ஜஸ்ட் பிகாஸ் சினிமாலேருந்து வரதுனால சினிமா பிரபலங்கள் வரிசையா வராங்கன்றது இல்ல. அவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கு. ஓகே. ஆல்ரெடி அது மைண்ட்ல அந்த ஃபிக்ஸ் எண்ணம் இருக்கு. பண்ணியிருக்காங்க. மத்த ஓகே. ப்ரொஃபஷன்ல இருக்கவங்களுக்கு அவங்கவங்க வேலைய அவங்கவங்க பார்க்குறாங்க. ம். லெட் அஸ் டூ சம் சோஷியல் சர்வீஸ். ஏன்னா சினிமா அப்படின்றது மக்கள் சம்மந்தப்பட்டதுமா. அன்லெஸ் அவங்களோட ஆதரவு இல்லன்னா எனக்கு சினிமால இருக்கவே முடியாது. ஓகே. உன்ன புடிக்கல அப்படின்னா உன்ன சினிமால ஸ்க்ரீன்ல கூட பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் சோஷியல் சர்வீஸ்ன்னும் போது சினிமாக்காரங்களுக்கு தான் அதிகமா அந்த சோஷியல் சர்வீஸ் எண்ணங்கள் சீக்கிரம் வரும். ம். எல்லாத்துக்குமே இருக்கும். பட் எக்ஸிக்யூட் பண்ற விஷயம், அந்த தைரியம் இதெல்லாமே வந்து சினிமாலேருந்து தான் வெளிப்பாடு. எம்ஜிஆர் சார் காலத்துலன்னு சொல்றேன். ஓகே. இப்ப நார்மலா நீங்க சினிமா இல்லாம ஒரு ஐடிலேருந்தோ, இல்ல ஒரு ம். பேங்க் மேனேஜரோ, இல்ல வேற ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன்லேருந்து யாராவது வந்திருக்காங்களா? இல்ல. இல்ல சார் நான் வந்து இப்போ நற்பணி மன்றம் ஆரம்பிச்சிட்டேன் சார். ம். நான் இப்போ ஸ்ட்ராங் பண்றேன். அடுத்த 10 வருஷத்துல நான் வரலான்னு பார்க்குறேன்னு யாராவது சொல்றாங்களா? இல்ல. சினிமால வரட்டும். நத்திங் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ம். ஜனநாயக நாட்டுல யார் வேணா வரலாம். அவங்க கரெக்டான பர்சனா இல்லையான்னு மக்கள் டிசைட் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ அருமையான ஒரு மாற்றத்தை குடுத்துருக்காங்கம்மா. ம். இப்போ வந்து மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் அடுத்தடுத்து உடனே வரவங்க வந்து வரது தான் நான் வந்து என்கரேஜ் பண்ணல. ம். நான் இம்மீடியட்டா வரேன். இந்த மாற்றத்துக்கு இன்னொரு மாற்றம்லாம் ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே. இட் வில் டேக் டைம். நீங்க உங்களோட ஃபுட்ட வந்து ஸ்ட்ராங்கா போடுங்க. உங்க விதைய நல்லா போடுங்க. நல்ல மக்கள சேர்த்துங்க. ம். அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஷுட் ஆல்சோ பி குட். இப்ப நல்லா இருக்கு. சூப்பரா. அதே மாரி அடுத்தது வர்றது நல்லா இருக்கட்டுமே. ஓகே. பட் அதுக்கு டைம் எடுக்கும்னு சொல்றேன். கண்டிப்பா. சோ இப்போ டிவிக்கே ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நெறைய முக்கிய அதிகாரிகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஊழல் குறைஞ்சிருக்கு. ம். போதை பழக்கம் வந்து குறைஞ்சிருக்கு. அப்படின்னு நெறைய ஈவென்ட்லயும், நெறைய இன்டர்வியூலயும் நம்ம பார்க்க முடியுது. யா. இது உங்கள பொறுத்த வரைக்கும், இது எல்லா அரசியல் தலைவர்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடு. இத வந்து நீங்க எடுத்தோனே ஊழல ஒழிக்கிறேன், மதுவ ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் அப்படின்னு நெறைய தலைவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இவரு அத வந்து ப்ராப்பரா செஞ்சிருக்கிறாரு. அப்படி இது வந்து ஒரு மிகப்பெரிய இனிஷியேட்டிவ்னு பாராட்டுறாங்க. சோ இது உண்மையாவே எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க? உண்மையிலேயேம்மா பெரிய சல்யூட் பண்ணணும்மா. நான் சொல்றேன் உண்மையிலே விஜய் சார் அப்படின்ற ஒரு தனி மனிதன் சினிமாலேருந்து வந்து ஜஸ்ட் அவரோட ரசிகர் மன்றத்தை மட்டும் வச்சு நற்பணி மன்றம் எல்லாம் பண்ணிட்டு, இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் பண்றாருன்னா, ம். கேள்வி கேட்கறவங்க வெட்கப்படணும். ம். தே ஷுட் பி அஷேம்ட் ஆஃப் தெம்செல்வ்ஸ். ஏன்னா அந்த மாதிரி கேள்வியும் அவங்க கேட்கக்கூடாது. ஏன்னா இப்போ நார்மலா வந்து பப்ளிக்ல நான் பேசின வரைக்கும் சொல்றேன். நான் ஓகே. பேசின வரைக்கும் ஒரு ஆஃபீஸ் போனா அவ்வளோ மரியாதை இருக்கு. ஓகே. எதுவும் வேணான்றாங்க. தி டோன்ட் மணியே வேணாம் சார் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். இப்போ ஒன்றும் இல்லைம்மா, ஜஸ்ட் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு என்னம்மா எவ்வளோம்மா செலவாகும்? குறைஞ்சது அந்த பில்டிங்கான கோடியில செலவு. போகும். தே ஆமா. ஆஸ்க். ம். ஆமா அப்படிதான் நடந்திருக்கு இது ஆமா. வரைக்கும். இப்போ அது இல்ல. ஆமா. நெறைய ஸ்கூல் இப்போ அது இதெல்லாம் இல்ல. வந்து அதே சொல்லியிருக்காங்க. மாதிரி ஒரு பஸ்ஸுக்கு எஃப்சி பண்ணணும், ஒரு விஷயம் போணும்னா ஓப்பனா சொல்றாங்க சார். ம். முதல்லலாம் போனா இப்போ வேணான்றாங்க சார். அது மட்டும் இல்ல சார், உங்கள ஆஃபீஸ்ல உட்கார வச்சு என்ன சாப்பிடுறீங்க?
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பண்ணி தரேன் உங்களுக்கு. அவங்க மரியாதை கொடுக்குறாங்க. ஓகே. இப்போ பப்ளிக்கு நீ ரெஸ்பெக்ட் கொடுக்க இது டோட்டலாக அது வேற மாதிரி ஒரு சேஞ்ச். ஸோ மாற்றம் அப்படின்னு கேட்குறாங்களே, என்ன மாற்றம்? இதுதான் மாற்றம். இது அவங்க பண்ணலையே. நான் சொல்றது என்னன்னா 50 வருஷமோ 75 வருஷமோ பாரம்பரிய கட்சிகள் யாருமே இது பண்ணலையே. இப்போ எம்ஜிஆர் சார் பீரியட்ல மக்களுக்கு அந்த மரியாதை இருந்தது. கண்டிப்பா. ஜெயலலிதா மதிச்சாங்க. நம்ம கலைஞர் சைட்லயுமே அந்த மரியாதை. பட் அந்த வேக்யூம் ஒன்று வந்துச்சு நடுவில். அது இவங்க யாருமே பண்ணலையே. ஓப்பனாக சொல்கிறேன், இது யாருமே பண்ணல. இப்போ பப்ளிக் ஆர் ஸோ ஹாப்பி. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்கலன்னா கூட சொல்லிடுறேன். இபியை வந்து ஒரு பிரச்சனையாக சொல்லிட்டு இருக்காங்க. இபி வந்து இப்போ எங்கள் சைட்லேயுமே எங்களுக்கு தெரிஞ்சவங்கள எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, முதல்ல இந்த 200 யூனிட் வேணாம் சார் எங்களுக்கு. பழைய ரீசெண்டா ஒரு வைஷாலி சீரியல் நான் பார்த்தேன். ஏன்னா எனக்கு ரொம்ப என்ன பொண்ணெல்லாம் நடிச்சிருக்காங்க அவங்க. ஒரு ஆதங்கத்தை சொல்கிறாங்க. என்னன்னா, நம்ம கரண்ட் பில் அப்படின்றது இப்போ மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் இவங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. நீ பேங்க்ல கோடி ரூபாய் வச்சிருக்கணும், இந்த பிரச்சனை கிடையாது. ஸோ அவங்களுக்கு என்னன்னா, இது வந்து முதல்ல எனக்கு கம்மியாக வந்துச்சே, இப்போ வந்து எனக்கே 3 மடங்கு ஜாஸ்தி வந்தது. ஸோ இனிஷியலாக சில விஷயங்கள் பண்ணும்போது அப்படி வரும். சில 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 விஷயங்கள் நம்ம தாங்கி தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் உனக்கு ஸ்ட்ரீம்லைன் ஆகி அது மறுபடியும் வரும்போது ஆஹா பியூட்டிஃபுல் அப்படின்னு. இவங்க திங்க் பண்ணுறது டிவிக்கே லாங்கர் ரன்னுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணணும். இமீடியட்டாக எடுத்தோம் கவுத்தோம்லாம் பண்ணினா மாட்டிப்போம். அது அரசியலில் குதிக்கிறவங்களுக்கும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறவங்களுக்கும் சரி, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இது டெஃபினட்டாக சொல்கிறேன், இது நல்லது நடக்கும். அண்ட் மோரோவர் வந்து கரண்ட் பில் வந்து அவங்க சொல்கிறது வந்து கரண்ட் பில் மட்டும்தான் பிரச்சனைன்னு கிடையாது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் விவசாயிகள் எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு இல்லாத பிரச்சனையாம்மா. ஸோ நான் ஒன்று சொல்கிறேன், இது அந்த கரண்ட் 200 யூனிட்னு சொல்கிறது ஒரு அருமையான ஒரு ஸ்கீம் தான் அது கொண்டு வந்தாங்க. பட் அது ஒர்க் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே நம்ம வந்து பேசிட்டோம்னா அந்த பெயின் நம்மளுக்கு தான், நம்மளே பேசிக்கிற மாதிரி தான். ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தாங்கன்னா சூப்பரான ஸ்கீம், இட் வில் கம். ஓகே. இப்போ மீடியா சைடில் வந்து இன்னொரு விஷயம் சொல்றாங்க, பேச்சு சுதந்திரம் வந்து டிவிகே சைட்லையும் பறிக்கப்படுது அப்படின்னு. ஸோ எங்களுடைய குறைகளை, ஒரு மிஸ்டேக்கை, கவர்மெண்ட் செய்யக்கூடிய மிஸ்டேக்கை என்னால் ஓப்பனாக சொல்ல முடியல, நாங்கள் வந்து பயப்படுறோம், எங்கள் மேலே கேஸ் போட்டுருவாங்களோ அப்படின்னு எதிர்கட்சிகள் உட்பட வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. பட் நீங்கள் அப்படி இருக்கு உண்மையாகவே டிவிகே ஆட்சியை குறை கூறுறதுக்கோ இல்லை அவங்கள பற்றி பேசுறதுக்கோ ஒரு கட்டுப்பாடு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இருக்கு. யாருக்குன்னா கொச்சையா பேசுறவங்களுக்கு. சீஃப் மினிஸ்டர் அப்படின்றவருக்கு அது எவ்வளோ பெரிய பதவி, எவ்வளோ பெரிய பொறுப்பு, எவ்வளோ பெரிய மக்கள் கொடுத்த ஒரு பதவி, மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சது, மக்கள் தீர்ப்பு மகேஷின் தீர்ப்பு. கண்டிப்பா. ஒருமையில் அடிச்சிருவேன், பிடிச்சிருவேன், எலும்பு உடைச்சிருவேன், கதவை சாத்தி அடிப்போம் அப்படின்னும் போது அந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, அன்பார்லிமெண்ட்ரி டாக்ஸு, அதே மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாத வார்த்தைகள், அதுவும் ஒரு சீஃப் மினிஸ்டர் இல்லை, நார்மல் சராசரி மனுஷனே யூஸ் பண்ணக்கூடாது. அந்த வார்த்தையை நம்ம பேசுறது தப்பு. அப்போ நீங்கள் ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கவங்கள பேசும்போது எவ்வளோ பெரிய பிளண்டர் மட்டும் இல்லை, எவ்வளோ பெரிய சின், அது வலி, பெயின், அதுக்கு எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டுக்கு உரியதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சுதந்திரம் டெஃபினட்டாக கிடையாது. நீ அப்படி பேசக்கூடாது. யூ ஆர் கிவிங் வே. நாளைக்கு ஒன்று பார்க்குறவங்களுக்கு உங்கள் வீட்டில் நான் ஒன்றும் இல்லை, நீங்கள் பேசிடுறீங்க, பேசிட்டு உங்கள் வீட்டுக்கு போங்களேன். உங்க வீட்டில் உங்க ஒய்ஃபோ இல்லை உங்க குழந்தைங்களோ அவங்க என்ன சொல்றாங்கன்னு மட்டும் உங்க ஒப்பீனியன் கேளுங்க. அடுத்த தடவை நீங்க அதை பேச மாட்டீங்க. பேசிட்டு அப்புறம் ஃபீல் பண்றதுல பிரயோஜனம் கிடையாது. எதுக்கு நீ பேசுற அது மாதிரி? இப்போ ஒரு லீடர் வராருன்னா ஹெல்த்தியா வர பாலிடிக்ஸ் கருத்துக்கு கருத்து அங்க மோதிங்க. அவர் உரிமையில பேசுறதுனால உனக்கு எதாவது ஆகுதா? எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு தொடச்சிட்டு போயிட்டே இருப்போம். சரி, எங்க நான் சொல்றது எங்களோடது வந்து டோட்டல் ஃபோக்கஸு விஜய் சாரோட மூவை வந்து நீ திட்டு என்ன வேணா பண்ணிக்கோ. நாங்கள் எத்தனை மிசைல் அட்டாக் பார்த்துட்டோம். சைலன்ஸ் அதுதான் வந்து எங்களோட வெப்பனே. ஜெயிச்சுட்டே போயிட்டே இருப்போம். நம்ம ஒன்றும் இல்லை, மக்களுக்கு நல்லது பண்ணுறோம், இதுதான் ஃபோக்கஸே. அந்த நல்லதை நம்ம கரெக்டாக நம்மளால முடிஞ்ச நம்ம சக்திக்குள்ளே பண்ணிட்டோம்னா இதுக்கு மேலே ஒரு மாற்றம் யாரும் கேட்கவும் மாட்டாங்க. கண்டிப்பாக. நீங்கள் கேட்ட கேள்வி பதில் என்னன்னா, டெஃபினட்டாக கருத்து சுதந்திரம் இந்த மாதிரி பேச்சுக்கு கிடையாது. ஓகே. ஸோ தொடர்ந்து திரிஷா மேம் இந்த கட்சி ரிலேட்டடா நிறைய பேர் இழுக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன் அவங்க இதுக்கு சம்பந்தமும் கிடையாது, கட்சி பொறுப்புலையும் அவங்க இல்லை, ஏன் தேவையில்லாம அவங்கள இழுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எங்களுக்கு ஒரு பப்ளிக்கா எங்களுக்கு தோணுது. நான் சொல்றேன், பாவமா தேவையில்லாம அவங்க பேரை கொண்டு அவங்க பாட்டில் அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரை வந்து என்ன ஏதாச்சும் வந்து யாராவது வழி உண்டாக்குற மாதிரி பேசுனாங்களா, இல்லை பிஹேவ் பண்ணாங்களா, இல்லை கோமா வேற தலைவர் யாராவது திட்டினாங்களா, இல்லை விஜய் சார் சப்போர்ட் பண்ணி ஏதாவது பேசினாங்களா? இல்லை. அவங்களுக்கு வந்து சினி உலகத்தில் விஜய் சார் மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ஹீரோஸும் எல்லா ஹீரோயின்ஸும் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகிறோம், ஒரு ஃபேமிலியாக பழகிறோம். இதில் வந்து நீ வந்து விஜய் சார் வந்துட்டாருன்றதுக்கோசரம் நீ அவங்களை இழுக்கிற தேவையில்லாத விஷயம். அது நாட், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நல்ல மூளை உள்ளவன், நல்ல எத்திக்ஸ் உள்ளவன் பண்ண மாட்டான். கண்டிப்பாக ஃப்ராங்காக பண்ண மாட்டான். அதே மாதிரி அந்த எல்லா மீட்டிங்லையும் ஏதோ ஒரு மீட்டிங்கில் அவங்களை இழுக்கிறது உள்ள.
இதெல்லாம் வந்து தப்பு. ஏன்னா வேர்னன்ட்டே பண்றதுன்னு அவங்களுக்கே தெரியும் இது சில்லியான விஷயம். அவங்க பாட்டுல எங்கேயோ ஒரு வீட்ல இருக்கும்போது, ஏதோ ஒரு யாருக்காகவோ நீ யார் மேலயும் கோவத்த காமிக்கிறதுக்கு அவங்க பேர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அது அவங்க அவங்க ஸ்டாப் பண்ணிட்டா பெட்டர். இது ரிப்பீட் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், ஓகே. அவங்களே அவங்களுக்கு குழி தோண்டிக்கிறது தான். வேற ஒண்ணுமே இல்ல. சிம்பிள். மக்கள் காரி துப்பிருவாங்க. ஓகே. இப்ப டிவிக்கே கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்கள் ஆட்சிக்கு செயல்பட்டுட்டு இருக்காங்க. சரி, பிளஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும். ஆமா. பட் நீங்க எப்பயுமே பிளஸான விஷயங்கள ரொம்ப பிளசன்ட்டா இந்தந்த விஷயங்கள்லாம் சூப்பர் அப்படின்னு ஸ்ட்ரெய்ட்டா சொல்லிடுவீங்க. பட் இவங்க கிட்ட இந்தந்த மைனஸ்லாம் இருக்கு. அத நெக்ஸ்ட் டைம் அவங்க கரெக்ஷன் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு டிவிகே சைட்ல நீங்க வைக்கக்கூடிய கண்டிப்பாம்மா. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன? நெகட்டிவ்னு இல்ல. இட்ஸ் நாட் நெகட்டிவ். லேர்னிங் தான். ஓகே. நான் நார்மலே சொல்லியிருக்கேன். விஜய் சாரோட விசுவாசி நாங்க. கண்டிப்பா. வி ஆர் நாட் ஹியர் ஃபார் நான் இல்ல. நான் சொல்றது என்ன? போஸ்டிங்காக வரல. எந்த எக்ஸ்பெக்டேஷனுக்காகவும் வரல. இவ்வளோ எனக்கு பண்ணிருவாங்க, நம்ம லைஃப் செட்டில் ஆயிடும்ன்றதுக்காக வரல. நம்மளோட ட்ரீம்ல ஒரு லீடர் இருப்பார். அந்த லீடரை நான் விஜய் சாரை பார்த்தேன். புரட்சி தலைவருக்கு அப்புறம், புரட்சி தலைவர் அம்மாக்கு அப்புறம். ஸோ இவர் தான். இவருக்கு நம்ம பின்னாடி நிற்போம். இது வரைக்கும் நான் அரசியல் போனதில்லை. எனக்கு அரசியல் தெரியாது. கரை வேட்டி கட்டினதில்லை. நத்திங். கண்டிப்பா. பட் இங்கே நம்ம நிற்போம் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டா. பட் மெம்பர் ஆயிடு. நம்ம மெம்பர் ஆயாச்சு. ஜெனரல் செக்ரட்டரி அவரோட பிளெஸிங் இருக்கு. லீடரோட பிளெஸிங் இருக்கு. நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை எக்ஸ்பெக்டேஷன்லாம் பண்ணுறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு கட்சிக்கே தெரியாத நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம மக்களுக்கு பண்ணுறோம். ஆனால் யாரோட பேருக்கு நல்ல பேர் போகும்? விஜய் சார் தான் போகும். அந்த லீடரா அங்கே இருக்காரு இவர் அப்படி. ஆனால் நீ ஒரு சின்ன தப்பு பண்ணினா கட்சியில் இருக்கிறவங்களே சொல்கிறேன். கட்சியில் இருக்கிறவங்களே சொல்ல நீ சின்ன ஒரு தப்பு பண்ணால் யாரை சொல்லுவாங்க? டிவிக்கேன்னு வருமே தவிர இந்த பர்டிகுலர் பர்சன் பண்ணாரு, இந்த பர்டிகுலர் பேசவே மாட்டாங்க, வர மாட்டாங்க. அது அங்கே தான் போகும். அதனால நான் சொல்ல லேர்னிங் நிறைய இருக்கு. நான் எல்லாருமே நான் டெல்லிங் யூ எக்ஸப்ட் 1% or 2% ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர்ஸ். எஸ், டெஃபினெட்லி. அதான் மெயின் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ், ஃபர்ஸ்ட் டைம் நிர்வாகிகளும் இருக்காங்க. ஆமா. அரசு அதிகாரியும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இல்லைன்னு சொல்ல. ஸோ இதில் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒன்று வரும்போது சில விஷயங்கள் லேட் ஆகும். சில விஷயங்கள் வந்து கற்றுப்பாங்க. சில விஷயங்கள் ஆனால் சில பேர் கேட்பாங்க, நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் நாங்கள் அப்படி இல்லை. அவங்கள மோல்டு பண்ணுறதுக்கும் சீனியர்ஸ் இருக்காங்க. அந்த மோல்டிங் நடக்குது. உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஒர்க் ஷாப்ஸும் தே கண்டக்டிங். ஸோ இது வெளியே யாருக்குமே தெரியாது. இது சொல்லணுன்ற அவசியமும் கிடையாது. பட் நானே சொல்கிறேன், எங்கள் இதில் வந்து தப்பு நடந்தால் டெஃபினட்டாக அது திருத்திக்கணும் சீக்கிரம். ஏன்னா அது நாளாக அது வந்து லீடர் போய் தான் அஃபெக்ட் பண்ணும். அவரை சார்ந்தவங்க யாராக இருந்தாலும் சரி, நிர்வாகிங்க, அமைச்சருங்க, ஹூவர் இட் இஸ், நானே இருந்தாலும் சரி, யூ டூ ஒன் ராங் ஸ்டெப், யூ கீப் நேராக அவரை தான் அட்டாக் பண்ணுறேன். அதை வந்து தடுக்கிறது கூட்டத்தில் நான் டெஃபினட்டாக இருப்பேன். ஓகே, கண்டிப்பா. சரி, இப்போ ரீசெண்டாக நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். மினிஸ்டர்ஸ் ஆகட்டும், எம்எல்ஏ ஆகட்டும், அவங்க எல்லாரையுமே விஜய் சார் வந்து ரொம்ப தீவிரமா கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளுமே வந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா சட்டசபையில வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் மரியவன் சார் வந்து ஒரு கோவப்பட்டு பேசுற மாதிரியான விஷயங்கள் அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா, ஓகே நான் அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, அது தப்புதான். பட் இது எல்லாத்தையுமே சிஎம் விஜய் சார் வந்து அவங்க இப்படிதான் பேசணும், இதுதான் பண்ணணும், நீங்க இது தப்பு பண்றீங்க அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே மினிஸ்டர்ஸா இருக்கட்டும், எம்எல்ஏவாகட்டும் எல்லாரையும் கோவப்பட்டு இதெல்லாம் சொல்றாரு, அது கவனிக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது உண்மையாவே இங்கேன்னு இல்லைம்மா. அவர் வீட்டிலேருந்து ஆரம்பிச்சு, அவர் சினிமாவில் இருக்கும்போது ஆரம்பிச்சா நல்ல விஷயங்களை அவர் எடுத்து சொல்லுவார். அது விஜய் சார் கோவப்பட்டு ரொம்ப அரோகண்டா பேசுற ஆளும் கிடையாது. ஆனா அவர் சொல்ற விஷயம் அழகா வந்து ஒரு பெரிய கடப்பாரை எடுத்து திஸ் இஸ் தி வெப்பன் அப்படியே இறக்குவாங்க. அது என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ள போய் ரெஜிஸ்டர் ஆகி இனிமே நம்ம அது மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு லேர்னிங்காக தான் சொல்றாரு. ஹி இஸ் டெல்லிங் இட் ஃபார் லேர்னிங். இஸ் நாட் உன்னை டீக்ரேட் பண்றதுக்கோ உன்னை இன்சல்ட் பண்றதுக்கோ இல்லை. இது வந்து தப்பு. இன்னைக்கு இது நடந்திருக்க கூடாது. லேர்ன் மோர். மோல்டு பண்ணிக்கோ, உன்னை பெட்டர் பண்ணிக்கோ. ஏன்னா நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், விஜய் சார் அவரோட பாலிசி இதுவான்னு எனக்கு தெரியாது. என் மைண்ட்ல பட்டு சொல்றேன், எனக்கு நல்லவன் போதும், அனுபவசாலி தேவையில்லை, நான் நல்லவனை நான் மோல்டு பண்ணிக்கிறேன். இதுதான் அவர் பாலிசி. ஸோ இதுக்கு இங்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இருந்தாலும் அந்த மோல்டு பண்ணுறதுக்கு சீனியாரிட்டி பீப்புள் ஆர் தேர். இப்போ ராஜ்மோகன் மினிஸ்டர் கொடுக்குற பதிலுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா? இல்லை செங்கோட்டையன் அவர்கள் கேட்குற கேள்விக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா? சீனியர்ஸ் இருக்காங்க, நம்ம நல்ல விஷயங்கள் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சபாநாயகர் எங்காச்சும் பார்த்துருக்கீங்களா? இல்லை. பிளசன்ட் லுக்கிங், ஜென்யூனா இவர்கிட்ட போனால் நம்மளுக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு முகபாவம் மட்டும் இல்லை, யாரோட இருந்து வந்திருக்காரு. அவர் எவ்வளோ பெரிய லிஜன்ஸோடு இருந்திருக்காரு. புரட்சி தலைவர் அம்மா, புரட்சி தலைவர், மூப்பனார், மதிப்புக்குரிய ஜிகே, நிறைய நிறைய விஷயம். ஸோ அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மனுஷன் அங்கே சென்டர் சேரில் உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படி யாரும் விட்டுற மாட்டாங்கம்மா. இப்போ நானே இருக்கேன், நான் புதுசாக போகும்போது எனக்கு கொஞ்சம் தடுமாற செய்யும், சில விஷயங்கள் நம்மளுக்கு எஸ்டேட் ஆகும், இதெல்லாம் தாண்டி வந்துடுவாங்க. பட் அடுத்த நாளே வந்து ரியலைஸ் அண்ட் ஆஸ்க் சாரி, அங்கேயே ஒரு மனுஷன் ஒரு வாரம் நடத்தும்.
நான் தான் சொல்றேன், இவங்க ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர்ஸ் சொல்றோம்ல, ம். தே வில் பி த பெஸ்ட் மினிஸ்டர்ஸ், தே வில் பி த ஓகே. பெஸ்ட் கேண்டிடேட்ஸ். நீங்க வேணா பாருங்க. ஓகே சார். ஸோ கங்ராச்சுலேஷன்ஸ். இதுவரைக்கும் எங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயங்கள எப்பயுமே திரையில குடுத்துருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறமும் உங்களுடைய வரக்கூடிய அப்கமிங் படங்களும் மிகப்பெரிய சக்சஸ் ஆகுறதுக்கு எங்களுடைய டீம் சார்பாக வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ, தேங்க்யூ, மிக்க நன்றி. ரொம்ப தேங்க்யூ, அழகா பிளசன்ட்டா எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ குடுத்துருக்கீங்க. நன்றி. தேங்க்யூ. காட் பிளஸ்.